நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மீன் குழம்பு வைக்கிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு மேலே ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சிச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. இப்போ அது கூடவே வந்து வடகம் போட்டுக்கிறேன். நான் மீன் குழம்புக்கு வந்து வடகம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வச்சுட்டேன். நான் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் கொஞ்சம் மேலேயே புளி கூட வச்சுட்டேன். நம்ம கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குழம்பு காய்ந்த அளவு எடுத்துக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அக்கா என்ன பண்ணுது பாரு, அக்கா என்ன பண்ணுது பாரு. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் வந்து அதிகமாகலாம் ஆட் பண்ணல. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ காரம் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா புளி வந்து கருப்பு புளி. இது நம்ம வந்து ஒரு 50 கிராம் போட்டாலே நல்லா ஆண்டு வரும். நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் வந்து அந்த புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தக்காளி வந்து வதக்கும் போது கொஞ்சம் போட்டு வைப்பேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிச்சு வச்சோம்னா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சது கூட மசாலாலாம் இதிலே போட்டுருக்கோம். தனியாக போட தேவையில்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாம். மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இப்போ மீனை வந்து அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புக்கு. பாருங்கள், மீன் ஆட் பண்ண போகிறோம். இந்த மீன் வந்து கிழிச்ச மீன், ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. நம்ம மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மாங்காய் போடலை. மாங்காய் போட்டு வைங்க எப்பவுமே. அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ எல்லா மீனுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வந்தது. டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். பாருங்க, மீனுமே நல்லா வெந்தது. மீன் குழம்பு வந்து எப்போவுமே சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் வந்து குழம்பு வந்து திக்காகும். ஏன்னா நம்ம மீன் போடுவோம்ல, அது வந்து இது கூட வந்து நல்லா அந்த மீன் வந்து இந்த குழம்புல ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், குழம்புமே திக்காக இருக்கும். இதுக்கு தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி மீன் குழம்பை விட நேற்று மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது இன்னும் நல்லா அந்த மீன் வந்து அந்த குழம்புல நல்லா ஊறுதில்ல. ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் திக்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நல்லா திக்காகும் அப்போ தான் அப்படின்றதுக்காக நான் போடலை. ஓகேங்களா? மேலே டெக்கரேட்காக கொத்தமல்லி போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன் எப்போவுமே மீன் குழம்புல, அதனால நான் போடலை. நீங்கள் போடுறதா இருந்தால் மேலே டெக்கரேட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது வடகம் போட்டு வைங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.